இப்போதே உங்கள் கையை உயர்த்தி பாருங்கள். உங்கள் கையில் இருக்கும் ஒரு அணு 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பிரபஞ்சம் உருவான அதே வினாடியில் பிறந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா? இன்னும் ஆச்சரியமான விஷயம், உங்கள் இரத்தத்தில் ஓடும் இரும்பு சத்து பல கோடி மைல்களுக்கு அப்பால் வெடித்து சிதறிய ஒரு நட்சத்திரத்தின் இதயம். நாம் வெறும் மனிதர்கள் அல்ல, நாம் நடமாடும் நட்சத்திரங்கள். அது எப்படி? வாங்க அணுக்களின் ரகசிய உலகிற்குள் போகலாம். பகுதி 1, அணுவுக்குள்ள ஒரு பிரபஞ்சம். சரி, அப்போ அணுன்னா என்ன? ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னா அதோட அடிப்படை அலகு செங்கல்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளோட அடிப்படை கட்டுமான அலகு தான் அணு. ஆனால் இது எவ்வளவு சின்னது யோசிச்சு பாருங்க. உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஊசி முனையில் பல்லாயிரம் கோடி அணுக்களை அடுக்க முடியும். நம்பவே முடியல இல்லையா? இவ்வளவு சின்ன ஒரு துகள் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குற சக்தியோட இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. பல வருஷமா அணுவை பிரிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அறிவியல் வளர வளர விஞ்ஞானிகள் அணுவுக்குள்ளேயும் ஒரு பிரபஞ்சம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு அணுவும் ஒரு சின்ன சூரிய மண்டலம் மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நடுவில் அணுக்கரு நியூக்ளியஸ் இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அணுவோட மொத்த நிறையில 99.94% மேலே இந்த சின்ன நியூக்ளியஸ்லாம் இருக்கு. இதுக்குள்ள புரோட்டான் நியூட்ரான்னு 2 துகள்கள் இருக்கு. இந்த அணுக்கருவை மையமாக வச்சு எலக்ட்ரான்கள் நெகட்டிவ் சார்ஜ் அதிவேகத்தில் சுத்திட்டு இருக்கு. இங்க நம்ம ஒரு விஷயத்த முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல நம்ம படித்த படங்கள்ல எலக்ட்ரான்கள் ஒரு பாதையில கிரகங்கள் மாதிரி சுத்துறதா காட்டியிருப்பாங்க. ஆனா நவீன குவாண்டம் இயற்பியல் படி எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில மட்டும் சுத்தாம ஒரு மின்னல் வேக மேகம் போல எலக்ட்ரான் கிளவுட் அணுக்கருவை சுற்றி எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். அது ஒரு நொடியில இங்க இருக்கும், அடுத்த நொடி அங்க இருக்கும். ஒரு அணுவுல புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் சம எண்ணிக்கையில் இருக்கிறதால அணுவுக்கு மொத்தத்தில் எந்த சார்ஜும் கிடையாது. இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு அணுவோட பெரும்பகுதி வெறும் வெற்றிடம். எப்படின்னு புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன். அணுக்கருவை ஒரு கிரிக்கெட் பந்தோட அளவுக்கு பெருசுப்படுத்தினா அதை சுற்றுற முதல் எலக்ட்ரான் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றிட்டு இருக்கோம். அந்த 5 கிலோமீட்டர் முழுக்க வெறும் வெற்றிடம். நம்ம திடப்பொருள்னு நினைக்கிற எல்லாமே உண்மையில் இந்த மாதிரி வெற்றிடத்தால் நிரப்பப்பட்ட அணுக்களோட ஒரு கூட்டம் தான். கிரேசி ரைட்? அப்போ எப்படி தங்கம், இரும்பு, ஆக்சிஜன்னு வெவ்வேறு தனிமங்கள் உருவாகுது? அதோட ரகசியம் புரோட்டான்களோட எண்ணிக்கையில தான் இருக்கு. ஒரு புரோட்டான் இருந்தா அது ஹைட்ரஜன், 2 இருந்தா ஹீலியம், 6 இருந்தா கார்பன், 8 இருந்தா ஆக்சிஜன். அவ்வளோதான் விஷயம். இந்த அணுக்கள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குது. உதாரணமா 2 ஹைட்ரஜன் அணு 1 ஆக்சிஜன் அணு சேர்ந்தா நமக்கு தண்ணீர் H2O கிடைக்குது. அப்போ அணுங்கிறது ஒரு துகள் மட்டும் இல்லை, அது பிரபஞ்சத்தோட மொழி. தனிமங்கள் அந்த மொழியோட எழுத்துக்கள், மூலக்கூறுகள், வார்த்தைகள். இந்த பிரபஞ்சமே அந்த மொழியில எழுதப்பட்ட ஒரு பெரிய காவியம். இப்போ நாம அந்த காவியத்தோட முதல் அத்தியாயத்துக்கு போக போறோம். பகுதி 2, ஒரு புள்ளியில் தொடங்கிய மகத்தான பயணம். வாங்க ஒரு 13.8 பில்லியன், அதாவது 1380 கோடி வருஷம் பின்னாடி போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற பிரபஞ்சம், நட்சத்திரம், கோள்கள்னு எதுவுமே இல்லாத ஒரு காலம். பெருவெடிப்பு கோட்பாட்டின்படி பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றலும் பொருளும் எல்லாமே ஒரு ஊசி முனையை விட கோடிக்கணக்கான மடங்கு சின்ன ஒரு புள்ளியில அடங்கி இருந்துச்சு. விஞ்ஞானிகள் இத ஒருமை புள்ளின்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லையற்ற அடர்த்தியும் எல்லையற்ற வெப்பமும் இருந்துச்சு. திடீர்னு அந்த புள்ளி விரிய ஆரம்பிச்சது. இது வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு வெடிப்பு இல்லை. இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தோட இடமே ஒரு பலூன் மாதிரி விரிய ஆரம்பிச்சது. அந்த நொடியிலிருந்து தான் காலமும் ஆரம்பிச்சது. பெருவெடிப்பு நடந்த முதல் சில கணங்களில் பிரபஞ்சம் நம்ப முடியாத அளவுக்கு சூடாக இருந்துச்சு. வெறும் ஆற்றல் மட்டும்தான். அந்த ஆற்றலில் இருந்து தான் குவார்க்குகள், எலக்ட்ரான்கள் மாதிரி அடிப்படை துகள்கள் உருவாச்சு. சில வினாடிகளுக்கு பிறகு குவார்க்குகள் ஒன்று சேர்ந்து புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் உருவாக்குச்சு. இப்போ பிரபஞ்சம் ஒரு கொதிக்கிற துகள் சூப் மாதிரி இருந்துச்சு.
பிரபஞ்சம் தோன்றி சுமார் 3 நிமிஷம் ஆனதும் வெப்பநிலை கொஞ்சம் குறைஞ்சு புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒன்று சேர்ந்து முதல் அணுக்கருக்களை நியூக்ளி உருவாக்குச்சு. இது பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கருக்கள். பிரபஞ்சத்தில் இன்னைக்கும் ஹைட்ரஜன் சுமார் 25%, ஹீலியம் சுமார் 25% இருக்கிறது. இந்த கோட்பாட்டுக்கு ஒரு செமத்தியான ஆதாரம். ஆனால் அப்பவும் முழுமையான அணுக்கள் உருவாகலை. ஏன்னா அதிக வெப்பத்தால் எலக்ட்ரான்களால் அணுக்கருவோட சேர முடியல. அதனால ஒளி இந்த எலக்ட்ரான்கள் மேலே பட்டு சிதறி பிரபஞ்சம் ஒரு புகை மண்டலம் மாதிரி ஒளி புக முடியாதபடி இருந்துச்சு. பெருவெடிப்பு நடந்து சுமார் 3,80,000 வருஷத்துக்கு அப்புறம் பிரபஞ்சம் இன்னும் விரிவடைஞ்சு வெப்பநிலை சுமார் 3000 டிகிரிக்கு குறைஞ்சது. இப்போ எலக்ட்ரான்களால் அணுக்கருக்களோட ஈர்ப்பு விசைக்குள்ள கட்டுப்பட்டு சுற்ற ஆரம்பிக்க முடிஞ்சது. வரலாற்றிலேயே முதல் முறையாக பிரபஞ்சத்தின் முதல் முழுமையான அணுக்கள் உருவாச்சு, ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கள். இது பிரபஞ்ச வரலாற்றிலேயே ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன்னா எலக்ட்ரான்கள் அணுக்கருவோட சேர்ந்த உடனே அதுவரை சிதறடிக்கப்பட்ட ஒளித்துகள்கள் போட்டான்கள் விடுபட்டு பிரபஞ்சத்தில் முறையாக தடையின்றி பயணிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு வெளியான அந்த முதல் ஒளி இன்னைக்கும் காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி ங்கிற பேரில் நம்மளை சுற்றி இருக்கு. இது பெருவெடிப்பு வெறும் கதை இல்லை, அது நடந்ததுக்கான ஒரு நேரடி சாட்சி. பகுதி 3, நட்சத்திரங்கள், பிரபஞ்சத்தின் தனிம தொழிற்சாலைகள். சரி, முதல் அணுக்கள் உருவாகிடுச்சு, ஆனால் பிரபஞ்சம் இருட்டாகவும் அமைதியாகவும் இருக்கு. அடுத்து என்ன? இங்கே தான் ஈர்ப்பு விசை அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ஹைட்ரஜன் ஹீலியம் வாயு மேகங்களில் அடர்த்தி அதிகமாக இருந்த பகுதிகளில் அணுக்கள் மெதுவா ஒன்னோட ஒன்று ஈர்க்க ஆரம்பிச்சது. கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு இந்த வாயு மேகங்கள் சுருங்கி பெரிய அடர்த்தியான கோளங்களா மாறுச்சு. இந்த வாயு கோளங்கள் சுருங்க அதோட மையத்தில் அழுத்தமும் வெப்பநிலையும் பல மில்லியன் டிகிரிக்கு அதிகமாகி ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதுதான் அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த செயல்பாட்டில் ஹைட்ரஜன் அணுக்கள் மிக அதிக வெப்பத்தில் ஒன்னோட ஒன்று மோதி ஒரு ஹீலியம் அணுவா இணைஞ்சது. அப்போ பிரம்மாண்டமான ஆற்றல், ஒளி மற்றும் வெப்ப வடிவில் வெளியாச்சு. பிரபஞ்சத்தின் முதல் நட்சத்திரம் பிறந்தது. அந்த நீண்ட இருளை கிழிச்சுக்கிட்டு முதல் முறையா பிரபஞ்சத்துல ஒளி வந்தது. இந்த முதல் நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை விட 100கணக்கான, சில சமயம் 1000கணக்கான மடங்கு பெருசாகவும் பல மில்லியன் மடங்கு பிரகாசமாகவும் இருந்துச்சு. ஆனா நட்சத்திரங்களோட முக்கியத்துவம் ஒளி தரது மட்டும் இல்லை. பெருவெடிப்பில் ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தானே உருவாச்சு. அப்போது கார்பன், ஆக்சிஜன், இரும்பு மாதிரி மற்ற தனிமங்கள் எங்கேருந்து வந்துச்சு? பதில் நட்சத்திரங்களோட இதயத்தில் இருக்கு. நட்சத்திரங்கள் வெறும் விளக்குகள் இல்லை, அது பிரபஞ்சத்தோட தனிம தொழிற்சாலைகள், எலிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ். அதுங்க ஹைட்ரஜனை ஹீலியமாகவும், ஹீலியத்தை கார்பனாகவும், கார்பனை ஆக்சிஜனாகவும் மாற்றுது. இப்படியே இரும்பு வரைக்கும் கனமான தனிமங்கள் நட்சத்திரத்துக்குள்ள உருவாகுது. ஆனா இரும்பு வரைக்கும் தான். இரும்பு உருவானதும் இந்த அணுக்கரு இணைவு நின்றுடும். ஏன்னா இரும்பை இணைக்க முயற்சி செஞ்சா அது ஆற்றலை உருவாக்குறதுக்கு பதிலாக ஆற்றலை எடுத்துக்கும். த பார்ட்டி இஸ் ஓவர். ஈர்ப்புறம் உள்நோக்கி சரிஞ்சு ஒரு பயங்கரமான வெடிப்புல சதுறது. இதுக்கு பேரு சூப்பர் நோவா. ஒரு சூப்பர் நோவா வெடிப்புங்கிறது நம்ம சூரியன் அதோட முழு ஆயுட்காலத்தில் வெளியிடுற ஆற்றலை விட அதிகமான ஆற்றலை சில கணங்களில் வெளியிடும். நினச்சி பார்க்கவே முடியல. இந்த நம்ப முடியாத ஆற்றல் தான் இரும்பை விட கனமான தங்கம், வெள்ளி, யுரேனியம் போன்ற எல்லா தனிமங்களையும் உருவாக்கி விண்வெளியில் தூக்கி எறியுது. இது ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் மறுசுழற்சி. இந்த தனிமங்கள் தான் அடுத்த தலைமுறை நட்சத்திரங்களையும் கோள்களையும் உருவாக்குது. பகுதி 4, நாம எல்லாரும் நட்சத்திர தூசிகள். சரி, இந்த கதைக்கெல்லாம் நமக்கும் என்ன சம்பந்தம்? சூப்பர் நோவால தூவப்பட்ட அந்த கனமான தனிமங்கள் நிறைந்த தூசி மேகங்கள் ஒன்று சேர்ந்துதான் சுமார் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூரியனும் நம்ம பூமியும் உருவாச்சு. இப்போ உங்க உடம்ப பத்தி யோசிங்க. உங்க ரத்தத்தில் இருக்கிற இரும்பு, எலும்புகளில் இருக்கிற கால்சியம், நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், இந்த அணுக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஹைட்ரஜன் அணுவும் பெருவெடிப்புல உருவானது.
கிட்டத்தட்ட 1380 கோடி வருஷம் பழசு. ஆனால் உங்கள் உடம்புல இருக்கிற கார்பன், ஆக்சிஜன், இரும்பு இது எல்லாமே பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செத்துப்போன நட்சத்திரங்களோட வயிற்றுல உருவானது. நாம் உண்மையிலேயே நட்சத்திரங்களோட தூசியால் ஆனவங்க. வானியற்பியலாளர் கார்ல் சேகன் சொன்ன மாதிரி நாம் நட்சத்திர பொருட்களால் செய்யப்பட்ட பிரபஞ்சம் தன்னையே அறிந்து கொள்ளும் ஒரு முயற்சி. ஒரு காலத்தில் நட்சத்திரத்தோட மையத்தில் இருந்த ஒரு அணு இன்னைக்கு உங்கள் இதயத்தை துடிக்க வச்சிட்டு இருக்கு. நம்ம பிரபஞ்சத்தில் இருந்து இல்லை, நாம் பிரபஞ்சத்தோட நேரடி வாரிசுகள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ராத்திரி வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்களை பார்க்கும்போது நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களோட மூதாதையர்களை பார்த்துட்ருக்கீங்க. முடிவுரை. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பயணம் போயிருக்கோம். ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தொடங்கி முதல் அணுக்கள், அப்புறம் நட்சத்திரங்கள், கடைசியாக அந்த நட்சத்திரங்கள் நமக்குள் எப்படி உயிராக மாறிச்சுன்னு பார்த்தோம். அணுங்கிறது வெறும் பாடப்புத்தக வார்த்தை இல்லை, அதுதான் பெருவெடிப்பையும் நம்மையும் நட்சத்திரங்களையும் நம்மையும் இணைக்கிற ஒரு பாலம். அடுத்த முறை நாம் யார், எங்கேருந்து வந்தோன்னு உங்களுக்குள்ள கேள்வி வந்தா மேலே பாருங்க, வானத்தை பாருங்க. பதில் அங்கே இருக்கு. பதில் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. பிரபஞ்சத்தின் இந்த ஆச்சரியமூட்டும் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி அறிவியல் பயணங்கள் பற்றி உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க.